தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், எடப்பாடிக்கு போனை போட்ட நடிகர் விஜய். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய கவனம் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் மும்முனை போட்டி என்பது இருந்தது, தற்சமயம் 4 முனை போட்டி என்பது இருக்கப்போகுது. அதிமுகவா திமுகவா, அதிமுகவிற்கு எதிரி திமுக, திமுகவிற்கு எதிரி அதிமுக நிலைப்பாடு தற்போது மாறி நமது விஜய் தமிழக வெற்றி கழகமா திமுகவா அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 2026 தேர்தல் என்பது மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் அதே ஒரு நடிகர் கூடிய நமது அண்ணன் விஜய் அவர்களை பொறுத்தவரை எங்களுடன் கூட்டணி என்பது வைக்க வாருங்கள், அதாவது எங்கள் கூட்டணிக்கு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு அதிகாரம் என்பது கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் அதிகாரம் என்பது கிடையாது, பங்கு என்பது கிடையாது என மிக திட்டவட்டமாக சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நமது அதிமுக விஜயுடன் கூட்டணி என்பது வைக்க வேண்டும், விஜயை கூட்டணிக்குள் இழுத்து விட வேண்டும் என முயற்சி செய்யக்கூடிய அந்த வேளையிலே அங்கே பாஜக மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா இடைஞ்சலாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இது எல்லாம் ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் நமது தமிழக வெற்றி கழகத்தில் நமது செங்கோட்டையன் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகியாக இருந்த செங்கோட்டையன் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார். இப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சின்ன சின்ன அமைப்புகளையும் ஓபிஎஸ் போன்றவர்களையும் கூட்டணியிலே வைத்துக் கொண்டு போட்டியிட்டாலும் கூட தமிழகத்திலே வெற்றி வாய்ப்பு என்பது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது குறைவு. அதாவது சிங்கள இலக்கத்தில் மட்டும்தான் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நமது எடப்பாடி பழனிசாமிக்கு நமது தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அதிரடியாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 நிமிடம் என்பது இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கு. அந்த பேச்சுவார்த்தையிலே நடிகர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்றால், கண்டிப்பாக நாங்கள் உடன் கூட்டணி என்பது வைக்கிறோம், அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி என்பது அமையும், ஆனால் அந்த இடத்திலே பாஜக இருக்கக்கூடாது. நீங்கள் 117 தொகுதிகளில் போட்டியிடுங்கள், நாங்கள் 117 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதை கொஞ்ச நாட்கள் கழித்ததா தேர்தல் முடிந்த பின்பு, தேர்தல் முடிவுகள் வந்த பின்பு நாம் பேசி தீர்த்துக் கொள்ளலாம். அதிகப்படியான தொகுதிகளை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு முதல்வர் வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை நாம் கொண்டு வந்து விடலாம். அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை பற்றி நாம் பிறகு பேசிக்கொள்ளலாம். ஆனால் பாஜக இல்லாமல் நீங்கள் வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடன் நான் கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜயின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசியதாக இணையதளங்களிலே ஒரு செய்தி என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை போன்ற கட்சிகள் எல்லாம் திமுகவை வெளியேற்றி விட வேண்டும். திமுக மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகளை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 சட்டமன்றத்தில் யார் கூட்டணி, யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம். அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.